தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக கைது குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக கைது குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். செவிலியர் பணிகளுக்கு நிரந்தர பணியிடங்கள் உருவாக்காததை எதிர்த்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. சென்னை சிவானந்தா சாலையில் இன்று காலையில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த செவிலியர்கள் சிவானந்தா சாலையில் உண்ணாநிலை போராட்டம் என்பதை மேற்கொண்டார்கள். இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்பது அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரக்கூடிய இந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியின் போது வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. இன்றளவும் கூட அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஒவ்வொரு முறையும் போராட்டம் மேற்கொள்ளும் போதுமெல்லாம் அதிகாரிகள் எங்களை அழைத்து கொஞ்சம் காலம் அவகாசம் கொடுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்பதாக தெரிவிக்கிறார்களே தவிர இன்றளவும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. எனவே அதனை கண்டித்தும் தங்களது கோரிக்கை நிறைவேற வேண்டும், திமுக அரசு தேர்தல் நேரத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருந்தார்கள். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த செவிலியர் சங்க உறுப்பினர்களை அழைத்து தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த செயலாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையிலும் கூட துறை சார்ந்த செயலாளர் முறையான இவர்களிடம் அணுகாமல், குறிப்பாக இவர்களது கோரிக்கை தொடர்பாக எந்தவித பதிலும் தெரிவிக்காமல் வரவழைத்து எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்பதாக கேட்டதாகவும், மீண்டும் இவர்கள் கோரிக்கை சொன்னதற்கு பிறகாக எனக்கு வேறு வேலை இருக்கிறது, நான் சென்று வருகிறேன் என்பதாக எந்த பதிலும் சொல்லாமல் சென்றதாகவும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் போராட்டத்தில் பேச்சுவார்த்தை உடன்பாடு இல்லாத காரணத்தினால் இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை தொடங்குவதாக முடிவெடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் போராட்டத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் காவல்துறையினரை அணுகி போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அந்த மைக் உள்ளிட்டவர்களை அணைக்கப்பட்டது. முதற்கட்டமாக அடுத்தவர்கள் மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டது காவல்துறையினரை வைத்து. பின்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பெண்கள் எனவும் பார்க்காமல் வலுக்கட்டாயமாக தரையில் இழுத்து கைது செய்யக்கூடிய காட்சிகள் என்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இன்றைய தினம் காலை முதலாக உண்ணாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே சோர்வடைந்து காணப்படக்கூடிய அந்த செவிலியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பலர் தாங்கள் மயங்கக்கூடிய சூழல் என்பது அந்த பகுதியில் நிலவியது. இதனால் பதற்றமான சூழல் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில் செவிலியர்கள் ஒருவர் நம்மிடத்தில் பேசும்போது இந்த அரசு பெண்களுக்காக பல முன்னேற்றங்களை செய்வதாக தொடர்ச்சியாக விளம்பரப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்களை அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்காக செயலாற்றக்கூடிய அந்த செவிலியர்களை தரையில் வைத்து இழுத்து வருவதுதான் திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கு செய்யக்கூடிய சாதனையா? நாங்கள் என்ன திமுக அரசு சொல்லாத ஒன்றையா கேட்டு வருகிறோம்? தேர்தலின் போது வழங்கிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரித்தாலே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். அறவழியில் போராடக்கூட இந்த அரசிடம் அனுமதி இல்லையா என்பதாக வேதனை தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த யாரும் அந்த பகுதியில் உட்கார விடாமல் உண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் அவர்களை ஆங்காங்கே பிடித்து செல்லக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சூர்யா, ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் செவிலியர்கள் போராட்டத்தில் கைது நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. எக்ஸாம் வச்சு எடுத்தாங்க சார். எல்லாருமே நாங்க வந்து MRB எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஸ்கோர் பண்ணி தான் வந்திருக்கோம். 2 வருஷம் கான்ட்ராக்ட், நாங்க 10 வருஷம் ஆகுது. 7,700 சம்பளத்துக்கு வேலை பார்த்தோம். அடுத்து 14,000, இப்ப 18,000. இவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு எப்படி நாங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் நினைச்சு பாருங்க. பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடா சார். கூப்பிட்ட செயலாளர் வந்து எங்களை கண்டுக்காம ஒரு புழுவில மோசமா எங்களை வந்து ட்ரீட் பண்ண அனுப்புறாங்க சார். நாங்க என்ன சார், எங்களுக்கு நியாயம் இல்லாம நாங்க எப்படி சார் போறது? இவங்க சொன்ன ஆட்சி இவங்ககிட்ட வாங்காம யார்கிட்ட வாங்க போறோம்? இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையும் மாறுதட்டி சுகாதாரத்துறை பெருசு சொல்லிக்கிறாங்களே, நாங்க உழைக்காம இந்த ஒரு அரசாங்கம் வந்து பெருசா பேர் வாங்கிருச்சா? குக்கிராமத்திலிருந்து கொரோனா காலத்தில் தேவையா தெரிஞ்சு உங்க தெருவில் போட்டு இழுக்கிறாங்க சார். என்ன சார் நியாயம்?
எங்களை வந்து 2015 எக்ஸாம் வச்சு எடுத்தாங்க சார். எல்லாருமே நாங்க வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஸ்கோர் பண்ணி தான் வந்திருக்கோம். 2 வருஷம் கான்ட்ராக்ட். நாங்க 10 வருஷம் ஆகுது. 7,700 சம்பளத்துக்கு வேலை பார்த்தோம். அடுத்து 14,000, இப்ப 18,000. இவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு எப்படி நாங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் நினைச்சு பாருங்க. பேச்சுவார்த்தைக்கு கூட கூப்பிடா சார். கூப்பிட்ட செயலாளர் வந்து எங்களை கண்டுக்காம ஒரு புழுவில மோசமா எங்களை வந்து ட்ரீட் பண்ண அனுப்புறாங்க சார். நாங்க என்ன சார் எங்களுக்கு நியாயம் இல்லாம நாங்க எப்படி சார் போறது? இவங்க சொன்ன ஆட்சி இவங்கிட்ட வாங்காம யார்கிட்ட வாங்க போறோம்? இந்த கவர்மெண்ட் எல்லாத்தையும் மாறுதட்டி சுகாதாரத்துல பெருசு பெருசுன்னு சொல்லிக்கிறாங்க.